நிலாவை காணோன்னு இப்போ பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போட்டோ வாங்கி அவர் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாரு. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் கேட்கறாங்க. அப்போ ஜோதி அபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த ஆளை பத்தி சொல்றாங்க. அவனோட வீடே ரொம்ப வினோதமா இருக்கு. அவன் வச்சிருக்க பொருட்களை பார்த்தாலே அவன் ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவனை தான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவனே இப்போ லிஃப்ட்ல வந்து மாட்டிக்கிறான். போலீஸோ நிலாவை எங்க கடத்தி வச்சிருக்கான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா இவனோ நான் குழந்தைய கடத்தல, நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு மெத்தட் ஆக்டிங்காக தான் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிடுறான். இவனோட டேரக்டர் இவன் ஒரு ஆர்டிஸ்ட் தான், குழந்தையெல்லாம் கடத்தலன்னு சொல்லிடுறான். அதனால இவனை விட்டுடுறாங்க. நிலாக்கு இதுக்கு முன்னாடி கேர்டேக்கர் அவங்க பாய் ஃப்ரெண்டையும் கூட்டு வராங்க. ஆனா இவங்களும் அந்த குழந்தை கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியுது. அதனால விட்டுடுறாங்க. அடுத்ததா லான்சி அவங்க அம்மா மேலே அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த குழந்தை கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவங்க இப்ப லான்சி பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. நிரஞ்சனோட பாஸ் அமெரிக்காக்கு போக கூடாது, அதை தடுப்புன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவர் தான் குழந்தைய கடத்திருப்பாருன்னு சொல்றாங்க. பாஸுக்கு அடுத்ததா இந்த கம்பெனியை நிரஞ்சன் கிட்ட கொடுக்கறதா இருந்திருப்பாரு. அதனாலதான் அமெரிக்காக்கு போக விடாம தடுத்திருப்பாரு. மத்தபடி இந்த குழந்தையெல்லாம் நான் கடத்தல, என் மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டீங்களேன்னு இப்ப கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. போலீஸை இப்ப நிலாவோட அப்பா அம்மாவை வெளியே போய் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜோதி மேல சந்தேகப்படுறாங்க. இவங்க அமெரிக்காக்கு போயிட்டா உன்னை நிலா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கன்னு தானே நீ குழந்தைய கடத்தி வச்சிருக்க, ஒழுங்கா குழந்தை எங்க இருக்குன்னு உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. ஜோதியோ என் குழந்தைய தொலைச்சிட்டு நான் இத்தனை வருஷமா படுற கஷ்டமே எனக்கு போதும், நிலாவோட அப்பா அம்மாக்கு போய் நான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பேனா, என்கிட்ட விசாரிக்கிறத விட்டுட்டு குழந்தைய யார் உண்மையா கடத்தினாங்கன்னு விசாரிங்க சார்ன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இப்போ ஒரு போன் கால் வருது. குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, வாங்க போலான்னு கூட்டு போறாரு. பார்த்தா நிரஞ்சனோட அப்பா அம்மா வீட்டுல தான் நிலா இருக்காங்க. நிரஞ்சன லான்சி லவ் மேரேஜ் பண்ணதால இவங்க கோவமா இருப்பாங்க. அதுல இருந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கும். இப்ப வரைக்கும் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட பாத்துருக்க மாட்டாரு. டெய்லியும் நிலாவை பார்க்ல வந்து பாக்குற பெரியவர் நிரஞ்சனோட அப்பாவா தான் இருப்பாரு. இவங்க அமெரிக்காக்கு போற விஷயம் தெரிஞ்சு பேத்திய பாக்கணும்னு கூட்டிட்டு வரலாம் தான் போயிருப்பாங்க. நிலா அபார்ட்மெண்ட் கீழே தனியா நின்று அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இவங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தா கூட இவங்க பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்க சொல்லாம கூட்டு வந்ததா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப போலீஸ் கிட்ட அம்மாவே அரெஸ்ட் பண்ண சொல்லி நிரஞ்சன் சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டரை கோவப்பட்டு வாய மூடிட்டு அத குழந்தை கிடைச்சிச்சுலன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. இப்ப லான்சிய நிரஞ்சன் அமெரிக்கா கிளம்பிட்டு இருக்காங்க. காசு வேஸ்ட் ஆயிடுது, இதனால யூஸ் இல்லன்னு ஜோதி கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப குழந்தையவும் கூட்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா நிலா வரமாட்டாங்க. நான் ஜோதி அம்மா கூட தான் இருப்பேன் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதனால கோவப்பட்ட லான்சியோ ஏன் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கீங்கன்னு ஜோதியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குழந்தைய வலுக்க டைமா கூட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து ஜோதிக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. டாக்டர் நிலாவை அழாம பாத்துக்க சொல்வாரு. ஆனா இப்ப ரொம்ப அழுததால அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. டாக்டர் கூட பேரண்ட்ஸ் தாத்திட்டுறாங்க. ஏற்கனவே குழந்தைய அழ விடாம பாத்துக்க சொல்லி சொன்னேன், ஆனா எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு. இப்ப ஜோதியோ வந்து நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, நீங்க மட்டும் உங்க அப்பா அம்மா கூட அப்பயே சேர்ந்துருந்தீங்கன்னா குழந்தை தனியா வளர வேண்டிய அவசியமே இருக்காது, நானும் இங்க வந்திருக்க மாட்டேன். நிலா விட உங்களுக்கு அமெரிக்கா போறதுதான் பெருசு, அவளோட ஃபீலிங்ஸ் நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல, குழந்தை தான் முக்கியம்னா நீங்க இந்த அளவுக்கு அழ வச்சிருக்க மாட்டீங்க, குழந்தைக்கு எடுத்து சொல்லியிருப்பீங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. இப்ப இதை கேட்டு அவங்களும் மனசு மாறிடுறாங்க. இப்ப பழையபடி ஃபேமிலி கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. லான்சியும் வேலையை விட்டு நின்னுட்டு நிலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்பதான் நிலாக்கு அவங்க அப்பா அம்மாவுடைய பாசம் கிடைக்குது. அதனால ஜோதி கூட தூங்காம இப்ப அப்பா அம்மா கூட போய் படுத்துக்கிறாங்க. இதை பார்த்து ஜோதியும் சந்தோஷப்படுறாங்க. எப்பவுமே நிலா அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்து எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப ஜோதி உங்க கிட்ட சொல்லாமலே போயிருப்பாங்க. ஜோதி இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஏஞ்சல்னு நான் சொல்றேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல